சுகமே சூழ்க. முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பதிவுகளை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிவில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் போய் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வளர்பிறை சஷ்டி சனிக்கிழமை. இந்த நாளை கண்டிப்பாக தவற விடாதீங்க. முருகனுக்கு உகந்த நாளான இன்று உடல் நலத்தோடு இருப்பவர்கள் கண்டிப்பாக விரதம் இருங்க. பகை கடிதல், கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், திருப்புகழ் போன்ற பதிகங்களை பாராயணம் பண்ணுங்க. முக்கியமாக நான் இன்று சொல்லப்போகிற இந்த 3 வார்த்தையை இன்று நாள் முழுவதும் எப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதுக்கப்புறம் இந்த 3 வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த 3 வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ முருகன் கொடுப்பாரு. உங்கள் கூடையே இருந்து உங்களுக்கு வேண்டியதை செய்வார். இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கள். இதுக்காக குளிச்சுருக்கணும், அப்படி பூஜை செய்யணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. காலையில் ஆனால் தினமும் நீங்கள் எந்திரிச்சோன்னு அந்த 3 வார்த்தையை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் இதை மனசுக்குள்ளே முணுமுணுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக முருகன் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் உதவியாக இருப்பார், நிற்பார். என்ன நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி நிற்கிறவர் முருகன். இந்த கலியுகத்தில் நம்மளை காப்பாற்றுறதுக்கு அவரை தவிர யாருமே இல்லை. அவரை கட்டியாக பிடிச்சிக்கோங்க. என்றைக்குமே எந்த சூழ்நிலையும் முருகனை விட்டுறாதீங்க. என்னோட பல நேரத்தில் பல கஷ்டத்தில் கழுத்தை பிடிக்கிற மாதிரி கவலை, கஷ்டம், வேதனை வரும்போது முருகன் தான் எனக்கு துணைன்றிருக்காரு. யாருமே எனக்காக நிற்கலை, முருகன் மட்டும்தான் நின்றுருக்காரு. முருகன் எப்போவுமே தன்னை நம்பியவர்களை முழு பக்தியோட உண்மையான அன்போட தன்னை தேடி வர்றவங்கள கண்டிப்பாக கைவிடவே மாட்டார். சோதனையை கொடுத்தாலும் வேதனை தரமாட்டார். கடைசியில் வெற்றி மட்டும்தான். வெற்றியை தரக்கூடியவர் முருகர் மட்டும்தான். இந்த கலியுகத்தில் அவரை நீங்கள் கைவிட்டுறாதீங்க. அவரும் நம்மளை கைவிட மாட்டார். முருகனோட திருவடி நிழலில் நீங்கள் சரணாகதி அடைங்க. அப்போ தான் இந்த உலகத்தில், இந்த சுயநலமுள்ள உலகத்தில் நம்மளால் சர்வை பண்ண முடியும். இப்போ இந்த 3 வரியை சொல்கிறேன், நீங்கள் நல்லா மனனம் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி இதை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பனே முருகா எனக்கு நீ மட்டும் போதும். அப்பனே முருகா எனக்கு நீ மட்டும் போதும். சகல செல்வ யோகத்தோடு வாழவை முருகா. சகல செல்வ யோகத்தோடு வாழவை முருகா. உன் திருவடி நிழலில் எனக்கு இடம் கொடு முருகா. உன் திருவடி நிழலில் எனக்கு இடம் கொடு முருகா. இந்த 3 வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் போய் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். முருகனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கட்டும். சுகமே சூழ்க, சுகமே சூழ்க.